மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விசிக கணித்தபடி தொங்கு சட்டசபை என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கணித்தபடி சட்டசபையில் தொங்கு நிலை உருவாகியுள்ளது என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். மக்கள் அளித்துள்ள இத்தீர்ப்பு மிகவும் நுட்பமான அரசியலை நமக்கு உணர்த்துகிறது என்றும் திருமா தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். விசிக தலைவர் திருமாவளவன் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்? வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவிற்கு தனி மெஜாரிட்டி என்ற அடிப்படையில் வெற்றி பெறாமல் 109 இடங்களை பெற்றிருக்கிறது. இந்த 109 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான போதுமான இடங்கள் இல்லை என்றாலும் அது தொடர்பாக திருமாவளவன் ஏற்கனவே கூறியபடி கூட்டணி அரசியலை நோக்கி இந்த தேர்தல் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தன்னுடைய அறிக்கையில் தன் பரிவார் வெறுப்பு அரசியலுக்கு இங்கே இடமில்லை என்பதை மக்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி முன்னெடுத்த மதச்சார்பின்மைக்கான அறப்போர் வெற்றி எனவும் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிவகுத்துள்ள தமிழக மக்களுக்கு நன்றி எனவும் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான பாஜகவினுடைய சதி அரசியலை முறியடித்தோம் என்ற மகிழ்வோடு தமிழக மக்கள் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது என்றும் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணிக்கு கணிசமான அளவிலான வாக்குகளை தெரிவித்திருக்கிறது நன்றி எனவும் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத வகையில் மக்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்பு மிகவும் நுட்பமான அரசியலை நமக்கு உணர்த்துகிறது என்றும் அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியே மக்கள் விரும்புகிறார்கள் என்பதே இதனுடைய பொருள் எனவும் தெரிவித்திருக்கிறார். 2016ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகவும் அழுத்தமாக முன்மொழிந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பொதுமக்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கணித்தபடியே தற்போது சட்டசபையில் தொங்கு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்கிற வகையில் தாவேகாவிற்கு தனி பெரும்பான்மை வழங்காமல் தனது தனித்த ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நெருக்கடியை உருவாக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு மக்கள் பாடமுட்டியுள்ள அதே வேளையில் மதச்சார்பற்ற சக்திகளுக்கு வாக்களிக்க தவறவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மதவழி சிறுபான்மையினருக்கும் இன்றைய விளிம்புநிலை மக்களுக்கும் எதிரான சங் பரிவார் அரசியலை தமிழ் மண்ணில் வேரூன்ற விடாது என்பது எனது கூட்டணியின் முதன்மையான நோக்கமாக இருந்தது. அதையே முழு மூச்சமாக முன்னிறுத்தி தீவிர அரசியல் பரப்புரையில் மேற்கொண்டோம் எனவும் அதனை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் தற்போது பாஜக கூட்டணியை வீழ்த்திருக்கிறார்கள் என கூறுவதன் மூலம் தற்போது விஜயனுடைய இந்த அரசியல் வருகையும் வெற்றியும் மதச்சார்பற்ற முற்போக்குக்கான ஒரு அடித்தளம் எனவும் பெருமையோடு அதை தெரிவித்திருக்கிறார். மேலும் விஜயனுடைய அரசியல் என்பது இங்கே சாதி மத இதுக்கு ஆதரவாக பேசுபவர்களுக்கு இடமில்லை என்பதை சொல்வதன் மூலம் ஒரு விதத்தில் விஜயை அவர் வாழ்த்துவதாக இந்த அறிக்கை சொல்லப்படுகிறது. மேலும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 66 இடங்களில் வென்ற அதிமுக தற்போது 20 இடங்களையுமே வெற்றி பெற்றிருக்கிறது சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தன்னுடைய இந்த அரசியல் என்பது தொடர்ச்சியாக கூட்டணி அரசியலை மேம்படுத்தி இருப்பதாகவும் மேலும் இத்தகைய நுட்பமான அரசியலை தீர்ப்பின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய வாக்காளர் பொதுமக்கள் யாவருக்கும் தன்னுடைய நன்றியும் தெரிவித்திருக்கிறார். மேலும் விஜயையும் வெகுவாக இந்த அறிக்கையின் மூலம் மறைமுகமாக திருமாவளவன் பாராட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரி.